السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம்மை பெற்ற பெற்றோர்கள், உஸ்தாத்மார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ரமலானை முழுவதுமாக அடைந்த அதன் முழு அமல்களிலும் தொடர்ந்து ஈடுபட்டு அதனுடைய கபூலியத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. 9ஆம் நாள் தராவீஹில் முக்கியமான ஒரு குணத்தை பற்றிய சிறு உபதேசங்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த நாளின் தராவீஹ் பயானை பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு பல்வேறு குணங்களை அவன் சிறப்புறுவதற்காக வேண்டி தனிப்பட்ட முறையிலும் பொதுவெளியிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பலவிதமான குணங்களை ஒரு மனிதனிடமிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்த செய்கிறான். அதிலே மகிழ்ச்சி, கோபம், இவைகள் எல்லாம் மிக முக்கியமான பிரதானமான சில குணங்கள். தன்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குணத்தை பற்றி சொல்லும் பொழுது அது ஷைத்தானிடமிருந்து உண்டானது என்று சொன்னார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும் கோபம் என்று. ஆனால் ரசூலுல்லாஹ் பிரதானமாக இந்த குணத்தை தவிர்த்தால் பல இழப்பை தவிர்க்கலாம் என்று சொன்னார்கள். உண்மையும் அதுதான். மனிதன் அந்த குணத்தினால் உயிரை இழக்கிறான், உறுப்புகளை இறக்குகிறான், இன்னும் சொல்ல போனால் நல்ல உறவுகளை இழக்குகிறான். பல்வேறு இடங்களில் சிலர் தனக்காக இருக்கின்ற இருப்பிடங்களை கூட இழக்கிறார்கள். இன்னும் சிலர் தனக்கு நேரக்கூடிய ரிசுக்குகளையும் கூட இழக்குகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதுதான் அவசரம். அவசரம் என்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையாக மனிதனை பற்றி, மனிதனுடைய குணங்களில் தவறான குணத்தை பற்றி இறைவன் பேசும் பொழுது மனிதன் அவசரமுடையவன் என்று அல்லாஹ்வே சொல்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது வயதுல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஉஹு பில் கைர், மனுஷன் துஆ செய்யும் பொழுது நிறைய துஆ செய்கிறான். கைரை போன்றே ஷர்ருக்கும் துஆ செய்கிறான். நலவுக்கு துஆ செய்வதை போன்றே தீமைக்கும் துஆ செய்கிறான். ஃபகானல் இன்சானு அஜூலா, மனிதன் ரொம்ப அவசரமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம எங்கேயாவது எப்பவாவது நன்மை இல்லாமல் தீமைக்காக துஆ செய்திருக்கிறோமா? ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்திலே ஏன் தீமைக்கு துஆ செய்கிறான் என்று சொல்லுகிறான் தெரியுமா? இறைவன் எதை ஹைராக வைத்திருக்கிறானோ அதை நாம கேட்க மாட்டோம். உடனுக்கு உடன் எனக்கு தேவை, எனக்கு என்ன நேர போகிறதோ, எனக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை சீக்கிரமா கொடுத்தது, சீக்கிரமா நிறைவேற்று என்று மனிதன் எதை அவசரமாக கேட்கிறானோ அது அல்லாஹ் தீமை என்று அல்லாஹ் சொல்கிறான். அவசரம், உடனுக்குடன் எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. பொதுவா தமிழ்ல கூட சொல்லுவாங்க, விரைவாக கிடைக்கும் பெருமையும் புகழும் விரைவாக நம்மளை விட்டு செல்லும் என்று சொல்வார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எதுவுமே நிதானத்தோடு கையாள்வு என்பது ஒரு சிறப்பிற்குரிய ஒரு பண்பு. அப்துல் கைஸ் அல் அஷஜ் அப்துல் கைஸ்ன்னு ஒரு சஹாபி வெளியூர்ல இருந்து ஒரு பெரிய படைகளோட ஒரு கூட்டத்தோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனையுமே அவருடைய நடை, பாவனை, அவர்களுடைய பேச்சுக்களை கொண்டு அவர்களுக்கு நிறைய துஆ செய்வார்கள். அதே மாதிரி அவர் உள்ளே வர்றாரு. எல்லா மனிதர்களும் அல் அஷஜ்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆளும் வந்து இறங்குறாங்க. நேரம் ஓடி வந்து ரசூலுல்லாவை பார்க்கணும் ஒரு ஆர்வம். நான் சொல்றது நல்ல விஷயம்தான். ஆனா நம்ம அவசரத்தினால என்ன நடக்குதுங்கிறதுக்காக சொல்றேன்.
ரசூலுல்லாவை பார்க்கணும், ரசூலுல்லாவை நேசிக்கிற ஒரு கூட்டம் நேரா வந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இன்னொரு ஆளை பார்க்கறாங்க, அவரும் அவங்களோட தான் வர்றாரு. நேரா வந்தவர் நஸலல் அஷஜ்ஜு, ஹதீஸ் வருது, அவர் மேல இருந்து கீழே, அஷஜ் என்பவர் கீழே இறங்குறாரு, வாகனத்திலிருந்து இறங்குறாரு. ஃபஅகில ராஹத்துஹு, நேரா அந்த வாகனம் எங்க நிற்கா ஆரோக்கியமா இருக்குமோ அந்த இடத்தை பார்த்து முதல்ல நிறுத்துறாரு. நேரா அங்கிருந்து முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து நல்ல உடல் எல்லாம் கழுகுறாரு, சுத்தம் செய்யறாரு, முகத்தை கழுவுறாரு, கையை கழுவுறாரு. எல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்துல வந்துட்டு அவருடைய கையில இருந்து ஒரு பை இருந்தது, அந்த பையில இருந்த ஆடையெல்லாம் மாத்திட்டு நல்ல வெண்மையான ஆடையை அணிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து நின்று கை கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கையை பார்த்தாங்க, கையை இப்படி ஒரு புடி பிடிச்சாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் பிடிச்சிட்டு கையை விடல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷஜ்ஜுடைய கையை விடல, அப்படி பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. யா அஷஜ், அஷஜ், இன்ன ஃபீக ஹிஸ்லத்தைன் துஹிப்புஹுமா அல்லாஹ் அஸ்ஸ வஜல். என்ன அருமையான காட்சி தெரியுமா, நான் உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எத்தனையோ பேர் வந்து இறங்கி என்ன ஓடி வந்து சந்திச்சுட்டு போனாங்க, ஆனா என் பார்வை ஃபுல்லா உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு. நீங்க அழகா வந்தது, அந்த வாகனத்தை நிறுத்தினது, உங்க மூஞ்சை சுத்தம் செஞ்சுட்டு உங்க உடலை சுத்தம் செஞ்சுட்டு நல்ல யாரை பார்க்கிறோங்கிற அந்த வெண்மையான ஆடை அணிஞ்சிட்டு ஒரு நிதானம், ஒரு அவசரம் இல்லாமல் எவ்வளவு அழகாக என்னிடம் வந்து கை கொடுத்தீங்க தெரியுமா. உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ரெண்டு குணத்தை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ரெண்டு குணம், அல் ஹில்ம் வல் அனாத், அல் ஹில்ம் வல் அனாத், எந்த கோபமும் இல்லாம சகிப்புத்தன்மையோட, ஆஹா நமக்கு முன்னாடி ஓடுறாங்களே, ஓடுனா ஓடிட்டு போட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு சகிப்புத்தன்மையோட நிதானத்தோடு கையாளுகிற இந்த ரெண்டு குணத்தையும் அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, இதே மாதிரிதான் நாம அவசர அவசரமாக செய்யக்கூடிய நிறைய நிலைகள், குறிப்பாக நம்முடைய தொழுகையாக கூட இருக்கட்டுமே. ஒரு ஜமாத்தில் தொழுது கொண்டு இருக்கிற சமயம் இமாம் தக்பீர் கட்டி ஜமாத் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா, ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி சேரணும்ட்டு அங்கிருந்து ஓடி ஓடி நெரிசலா வரக்கூடாது. அதுவும் இந்த டைல்ஸ் போட்டு இருக்கிற பள்ளியில கண்டிப்பா ஓடக்கூடாது. அதுல விழுந்தவங்க எத்தனை பேரும் நமக்கு தெரியும். பின்னாடி விழுந்து அடிபட்டு தெரியாம ஒளி செஞ்சுட்டு ஓடி வந்த ரக்காத்துக்கு ஹதீஸ்ல வருது, ஜமாத் நடந்திருந்தாலும் அந்த ஜமாத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றாலும் நடந்து வாருங்கள் என்று வருது, ஓடி வராதீங்க, நடந்து வாருங்கள் என்று ஹதீஸ் வருது. ஒரு அவசரம், இபாதத்திற்கு வந்து சேருவதற்கு அவசரம், இபாதத்திற்குள்ளேயும் ஏகப்பட்ட அவசரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுல இருக்கும் பொழுது ஒருத்தர் உள்ள வருவாரு, சடார தக்பீர் கட்டுவாரு, ருக்கு போவாரு, சுஜூது போவாரு, எல்லாம் முடிச்சுட்டு யா ரசூலல்லாஹ் என்று கிட்ட வந்து சலாம் சொல்ல வருவார். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. நான் இது 2 ரக்காத் தொழுதுட்டு வந்தேன். இர்ஜி ஃபஸல், எங்க தொழுதீங்க, போங்க திருப்பி போய் தொழுதுட்டு வாங்க. திருப்பியும் போவாரு, மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ணுவார். அல்லாஹ் அக்பர், மறுபடியும் ஓடுவார், மறுபடியும் சுஜூது, ருக்கு, கியாம், மறுபடியும் வந்து நிற்பார். இர்ஜி ஃபஸல்லி, மறுபடியும் போய் தொழுகுங்க. ரசூலுல்லாஹ் மறுபடியும் அனுப்புவாங்க, 3 முறை அனுப்புனாங்க. அவர் கிட்ட ரசூலுல்லாஹ் வந்து சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ் இப்படிதானே தொழுகணும், எனக்கு இப்படிதான் தெரியும், வேற எந்த மாதிரி தொழுகணும் எனக்கு தெரியல, நான் சரியாதானே தொழுதேன் என்று சொன்னார்கள். இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சஜிதாவில் இருந்தால் சஜிதாவில் நிம்மதியாக இரு என்று சொன்னார்கள், ருக்கூவில் இருந்தால் ருக்கூவில் நிம்மதியாக இரு என்று சொன்னார்கள், நிலையில் வந்தால் நிலைக்கு வந்தோம் நிம்மதியாக இருந்துட்டு அடுத்த ருக்குனுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான் என்று சொன்னார்கள், அதுதான் தொழுகை என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால நிதானமா தொழுதுட்டு போனாங்க, ரசூலுல்லாஹ் துஆ செய்தாங்க. மக்களே, இன்னொரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் பாதுகாப்பானாக, இந்த இமாம் தொழ வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது சில பேர் நம்ம தக்பீர் கட்டினதுல இருந்து ஃபாலோ பண்ணணும், அப்படியே இமாமுக்கு பின்னாடி தானே போகணும். இமாமா தக்பீர் கட்டினா அல்லாஹ் அக்பர், ருக்குவுக்கு போனா நாம ருக்குவுக்கு போகணும். இது இமாமை பின்தொயர்வது. இமாமை பின்தொயர்வதில் அவசரம் காட்டுபவர்களையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அமா யக்ஷா அஹதுக்கும் இதா ரஃபஅ ரஅஸஹு, உங்கள ஒருவரை பார்த்து நான் அச்சம் கொள்கிறேன், அல்லாஹ் பாதுகாப்பானாக, தன் தலையை உயர்த்துபவர், قبل الإمام أن يجعل الله رأسه
ரஅஸ ஹிமாரின். இமாம் உயர்த்துவதற்கு முன்னால உங்கள் ஒருவர் தலையை உயர்த்தினால் அந்த தலை கழுதையின் தலையை போன்று ஆகுவதை விட்டும் எச்சரிக்கை செய்கிறேன், அச்சப்படுகிறேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம்? இமாம் சஜிதாவுக்கு போய் சஜிதாவிலிருந்து எந்திக்கணும். அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கு நம்ம எந்திரிச்சிடக்கூடாது, அதுல அவசரம் காட்டக்கூடாது. இமாம் ருக்குவுக்கு அல்லாஹ் அக்பர் போகணும், அதற்கப்புறம் தான் நாம போகணும். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செஞ்சு எழும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுவதுமாக சஜிதாவுக்கு போன பிறகுதான் நின்றிருக்கிற எங்களுடைய முதுகு பின்னால் அதற்கு பின்னால் தான் வளையும் என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலிருந்து எழுந்து நிமிர்ந்ததற்கு பின்னால் தான் நாங்கள் அவர்களை பின்பற்றி எங்களுடைய சஜிதாவில் இருந்து எழுதுவோம் என்று சொல்லுகிறார்கள் சஹாபாக்கள். நம்ம எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கும் தெரியுமா? சில இடங்களை அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்றோம், பின்னாடி ஒரு கூட்டம் இடிச்சு வெளியவே போயிருக்கு. ஒரு சலாம் தான் கொடுக்குறோம், அஸ்ஸலாமு அலைக்கும், இன்னும் அடுத்த சலாமுக்கு வரல, அஸ்ஸலாமு அலைக்கும் வரல, ஒரு கூட்டம் போயாச்சு, முடிஞ்சு. எதை நோக்கி இந்த சமுதாயம் செல்கிறது? தொழுகைக்குள்ள ஒரு அவசரம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பெருமக்களை, அவசரத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் நிறைய. அம்பியாக்கள் நபிமார்களை அவ்வப்போது அல்லாஹ் எச்சரித்துக் கொண்டே இருப்பான். சாமிரின்னு இந்த காலை கன்றை வணங்கினாங்களே, ஒரு கன்றை வணங்கின ஒரு கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு தூர்சினா மலையில பேசுறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கலாம், வாங்க பேசலாம்ன்றது இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். சொல்லிட்டான், உடனே அடிச்சு புரண்டு அவசரமா ஊர்ல இருந்து கிளம்பி வெளியே போயாச்சு. குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத்துகள், குர்ஆனுடைய ஆயத்தை தான் சொல்றேன். நேரம் வந்ததுக்கு பின்னால அல்லாஹ் கேட்டான், என்ன இவ்வளவு வேகமா நீங்க மட்டும் ஊர்ல இருக்கிறவங்க கூட்டு வந்திருக்கலாம்ல, எல்லாத்தையும் விட்டுட்டீங்க வந்துட்டீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, நீங்க என்கிட்ட பேசுறீங்க, நம்ம 2 பேருக்கு என்ன தொடர்பு இருக்கு, அல்லாஹ் யாரு, நீங்க ரசூலுங்கிற. அவங்க எல்லாம் நான் சொன்னா கரெக்டா கேட்பாங்க, அவங்க சொன்ன வார்த்தை. அவங்க எல்லாம் என்னுடைய அடிச்சுவடி மேல் தான் இருப்பாங்க, அவங்க யாரும் எதுவும் ஆக மாட்டாங்க, எல்லாம் கேட்பாங்க. நீ அழைச்சிட்ட, நீ என்ன பொருந்திக்கணும்னு நான் வேகமா வந்தேன், நீ தருவா. அல்லாஹ் கேட்ட வார்த்தை, ஓமா அஅஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே உன் கூட்டத்தை விட்டுட்டு இவ்வளவு வேகமா அவசரமா வர்றதுக்கு என்ன தேவை இருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பதான் சொன்னாங்க, நான் சொல்றதெல்லாம் அவங்க கேட்பாங்க, என் மக்கள் வழிகிடவே மாட்டாங்க. வஅஜில்து இலைக ரப்பி லிதர்தா, நான் உன்கிட்ட வேகமா அவசரமா வந்தது நீ என்ன பொருந்திக்கணுன்றதுக்காக வந்தேன். அல்லாஹ் சொன்னா, உன் அவசரத்தால, உங்களுடைய அவசரத்தால அங்க சாமிரின்னு ஒருத்தன் அந்த கூட்டத்தை கெடுத்துட்டான். நீங்க அங்க இல்லாததுனால உங்களோடு இருந்து நல்ல மாதிரியா இருந்த ஒரு மக்களை கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கிட்டான். சாமிரி, இதுதான் உண்மை. நம்முடைய அவசரத்தினால் பெருமக்களே, நம்மோடு இருப்பவர்களை அதிகமாக நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய அவசரத்தினால் நிறைய பேர் தங்களுடைய அவசரத்தினால் வேலையை இழக்குகிறார்கள். அல்லாஹ் அந்த ஆபத்துகள் விபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவசரம், எதற்கு எடுத்தாலும் அவசரம். சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முக்கியமான ஒரு ரிஸ்கிலே அவசரப்படுவது சம்பந்தமாக ஒரு விஷயம். ரிஸ்கில சில பேர் அவசரப்படுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் அதுல சம்பாதிக்கணும், இதுல சம்பாதிக்கணும், அதுல போடணும், இதுல போடணும், இப்படி போகணும், எதுலையாவது போய் மாட்டிக்கிட்டு கடைசியில எது நமக்கு அல்லாஹ் வைத்திருப்பானோ அது நமக்கு கிடைக்க முடியாம போய் அதுல சில குழம்புகள் குழம்பிக்கிட்டு நிறைய பேருக்கு அந்த தவறுகள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமக்கு எந்த ரிஸ்க் இருக்கிறதோ அது நமக்கு தான் பெருமக்களே. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், நமக்கான ரிஸ்க் நமக்கு தான், அது எந்த நாய்க்கும் கூட அல்லாஹ் கொடுப்பதில்லை என்று சொல்வார்கள். அவர்கள் சொல்வது என்னன்னா, இன்சானாக இருக்கிற நமக்கான ரிஸ்க் நமக்கு தான், வேறு இனமாக இருக்கிற யாராக இருந்தாலும் அந்த ரிஸ்க் போய் சேர்வதில்லை. நிதானமாக இருக்கணும், நிதானமா கையாளணும், நமக்கான ரிஸ்க் நமக்கு வந்து சேரும். சில சமயம் அவசரமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்குள்ள வரும்பொழுது வாசல்ல ஒருத்தர் ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு இருப்பார். அந்த பார்க்கிங்ல இந்த இருக்கும் பொழுது சில பேர் காரெல்லாம் விடும்போது பார்க்கிங்ல ஒரு ஆள் வைக்கிற மாதிரி ஒருத்தர் நிற்கிறார். அலி ரலியல்லாஹு ஒட்டகம் கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்ல முகத்துல கவசம் எல்லாம் போட்டு அந்த புல்லாம் போட்டு இருக்கும். அலி ரலியல்லாஹு வச்சுட்டு இதை குடிச்சிக்கிங்க, பார்த்துக்கிங்க, நான் போய் தொழுதுட்டு வந்துடுறேன். உள்ள போறாங்க, அலி ரலியல்லாஹு தொழுவாங்க. தொழுது முடிச்ச உடனே கையில
பாக்கெட்ல கையை விட்டாங்க, 2 திரகம் எடுத்து வச்சிருக்காங்க. யாருக்கு? வெளியே ஒட்டகத்தை பார்த்தாரா, அவருக்கு கொடுக்குறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ஒட்டகம் நிக்குது, ஆளை காணும். ஒட்டகம் நிக்குது, ஆனா ஆளை காணும். ஒட்டகத்துக்கு கிட்ட வந்து பார்த்தா ஒட்டகத்துல இருக்கிற அந்த கவசங்கள், அந்த ஒட்டகத்துக்கு மேல வைக்கிற ஹிமாக்கத்துகள், கயிறு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அது 2 திரகம், அதை காணும். தூக்கிட்டு போயிட்டாரு அம்மாளு. அதிரில்லாதப்ப என்ன கிடைக்க போகுது? அவங்களே கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. நம்மளால என்ன முடியுமோ நல்ல அழகான செய்கையை அவர் செஞ்சுட்டார். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது சொன்ன வார்த்தை அது. அவர்கள் சொன்ன வார்த்தை, இஸ்தஅஜல ரஜுலு லிரிஸ்க். ஒரு ரிஸ்க்குக்காக அவசரப்பட்டுட்டாரு, ஒரு ரிஸ்க்குக்கு அவசரப்பட்டாரு. அவர் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா அதே 2 திரகம் அவருக்கு நான் ஹலாலா கொடுத்திருப்பேனே, அவர் ஹராமாக 2 திரகம் கொண்டு போயிட்டாரு என்று ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு சிறியவரை கூப்பிட்டு வந்து இதுக்கான இது என்னவோ அதை வாங்கிட்டோன்னு 2 திரகம் கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமக்களே, அவசரத்தினால் நிறைய இடங்களில் நாம் ஹராமிலே போய் செல்கிறோம், ஹராமிலே செல்கிறோம். இன்ட்ரெஸ்ட் வாங்குவதற்கு யோசிக்கிறதே இல்லை. டிவி முக்கியமா? அவ்வளவு அவசரமா? இஎம்ஐ கட்டி ஆகணுமா? எதுக்கு நம்ம அவசரப்படணும்? நமக்கான ஹலாலானவைகள் எதுவோ அது நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் நிதானமாக நம்முடைய ரிஸ்கை நாம் தேட முடியுமே. ஏன் அவசரம்? எந்த இடத்திலே நாம் விட்டு செல்கிறோமோ அந்த இடத்தில் அல்லாஹ் ரிஸ்கை முளைக்க செய்வான். அவசரப்படாமல் இருந்தால் அதை நாம் பெற முடியும். அல்லாஹ் அப்படித்தான் இயற்கையாக வைத்திருக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவங்களுடைய கலிமா என்ன கலிமா? சத்தமா சொல்லுங்களேன், என்ன கலிமா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த கலிமாவை பெருமக்கள் சொல்லுவாங்க, உலமாக்கள் சொல்லுவாங்க, ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க. அவசரத்தினால ஏதாவது நீங்கள் இழந்தீங்கன்னு சொன்னா இந்த கலிமாவை ஓதிக்கிங்க, அல்லாஹ் உங்களுடைய மனசுக்கு ஒரு சாந்தமானவைகளை தருவான், கொஞ்சம் உங்க மனசுக்கு ஒரு நிம்மதியை தருவான். அல்லாஹ் அதனுடைய ஆபத்துகள் அல்லது அதனால் ஏற்பட்ட நஷ்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு சரி செய்வான் என்று சொல்வார்கள். தப்சீர்ல சொல்லப்படுது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போராடி பாக்குறாங்க அந்த கூட்டத்தை, ஒன்னும் பண்ண முடியல. போகடா நீங்களும் உங்க ஊரும் அப்படின்னு முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஒரு அவசரம். குர்ஆன்ல வருது இந்த ஆயத்து, வதன்னூனி இது தஹபா முகாதிபா. குர்ஆன்ல வருது, வதன்னூனி இது தஹபா முகாதிபா. கோபத்தோட கார்மேகம் வரப்போகுதுன்னு சொல்லி எச்சரிக்கை செஞ்சு கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம்ல. நீங்க என்னமாவது ஆகுங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, நேரா வந்து நின்று கப்பல்ல ஏறி டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு. அல்லாஹ் சொல்றான், அவர் நினைச்சிட்டாரு, இதனால இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாதுப்பா, இதுக்கு மேல உழைச்சு நம்மளால எதுவும் ஒத்தனையும் நம்ம கொண்டு வர முடியாதுப்பா. அவரா ஒரு முடிவுக்கு. நீங்களா ஏன் ஒரு முடிவுக்கு வந்து அவசரத்துக்கு வர்றீங்க? உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்திருக்கலாம் இல்லையா? அல்லாஹ் அப்பதான் சொல்றான், மொத்த இருளையும் கொண்டு வந்து கொடுத்து மீனுடைய வயிற்றுல கொண்டு போய் போட்டேன். அவசரத்தை நினைத்து அவசரம் இல்லாத காலங்களிலும் ஓதிய அதே தஸ்பீஹை ஓதியதினால் அல்லாஹ் அந்த இருள்களில் இருந்து மீட்டினான். அந்த ஊர் மக்களையும் சில பேருக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்று அந்த ஆயத்து வரும். இதுவெல்லாம் விசேஷமான நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற படிப்பினையான பாடங்கள் பெருமக்களே. அன்றாட தினங்களில் நாம் சில விஷயங்களை சந்திக்கிறோம், ஆனால் இவைகள் நமக்கு தேவை. என்னன்னா, இந்த மாதிரி அவசரம், அதாவது ஒரு முயற்சி செய்து அதற்காக நம்ம நகர்ந்து கொண்டு இருக்கிற சமயத்துல நல்ல கை கூடும் பொழுது இது நமக்கு வராதுன்னு தூக்கி போட்டு வரக்கூடாது. தொடர் முயற்சியில் ஈடுபடணும், அது சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடணும். அல்லாஹ் அதற்கு எல்லா வகையிலும் நமக்கு பாதுகாப்பானாக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுவாங்க, அவசரப்பட்டு மனைவியிடம் வார்த்தை சொல்லும் பொழுது கூட ஏங்க 3 தலாக்கு விடுறீங்க? லா யஜுஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, 3 தலாக்கு விடுறது அவ்வளவு ஆரோக்கியமானது இல்லை என்று சொல்லுவாங்க. எந்த அளவுக்குன்னா, எர்தகிபு அலா ஹிமாகத்திஹி, முட்டாளுன்னு சொல்லுவாங்க 3 தலாக்கு விடுறவங்க. ஒரு தலாக் பொறுமையாயிரு, அதுக்கப்புறம் 2 தலாக் பொறுமையாயிரு, அதுக்கப்புறம் 3 தலாக். அதுதான் மார்க்கம். அவசரத்தில் வார்த்தையை விட்டு அதற்கு பின்னால் வருத்தப்படுவது, என்னை விட்டு விட்டோமே, நாம வெளியே வந்து விட்டோமே, அவளை இப்படி பேசி விட்டோமே. அல்லாஹு அக்பர். அவசரத்தினால் வார்த்தை விடுவதனால் பெருமக்களை எவ்வளவு பெரிய நஷ்டங்கள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள். சில வார்த்தைகள் கபூலியத்தாகும், ஒரு சில வார்த்தைகள் கபூல் ஆகவில்லை என்றால் அது நம்மையே வந்து சேர்ந்து விடும். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவசரம் இல்லாமல், கோபம் இல்லாமல், தனிந்து பொறுமையோடு நளினத்தோடு நிதானத்தோடு வாழும் நல்வாழ்வியலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.